இதை போய் வண்டியில் ஏற்றினா தான் மிச்சம் 5000 வாங்க முடியும்டா. ஏய் சீக்கிரம் வேலையாகட்டும்டா. முடியறதுக்குள்ளே வண்டியில் ஏற்றணும். நான் அந்த 4 துணியை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். மிஸ் இன்ஃபார்மர் சொன்ன ஸ்பாட் இதுதானே? ஆமாம் சார். ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கிறதா சொன்னாங்க சார். ஏய் அடுக்கல நிறுத்துங்கடா. என்ன சொல்கிறேன் அப்படி இல்லை, நிறுத்துக்கடா. எப்படி ஃபாரஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் தெரியும்டா. உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லை? ஏன்னா எனக்கு ஒன்றும் இல்லை சார். சார் தப்பிச்சு ஒன்றும் குட்டையா சார், அவனை விடக்கூடாது சார். யாரு? கதவை தர, கதவை தரப்பா. கதவை திறப்பாவா? சார் இவ்வளோ நேரத்துக்கு என்ன சார்? இந்த பக்கமா வந்தேன், தண்ணி தாகமா இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி கூட. சார் கொஞ்சம் தண்ணி. ஓஹோ, கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 8 நாள் ஆச்சுங்க சார். கல்யாணம் முடிச்ச கையோட வாங்கின கண்ணாடிக்கு உங்க அப்பா செமர வெட்ட போயிட்டானா? இல்லைங்க சார். மரவெட்ட நேரத்துல உங்க அப்பனை கைங்காலமா பிடிச்சேன், தப்பிச்சிட்டான். உங்க அப்பனுக்கு பதிலாக நீ என் கூட வா. உங்க அப்பா வந்த உடனே நான் அனுப்பிச்சிடுறேன். சார் காத்தால நானே எங்கள் அப்பனை கூட்டு வந்து விட்டுறேன் சார். தப்பாரா, வெளியே அதிகாரிங்கெல்லாம் இருக்காங்க, மரியாதையே என் கூட வந்துடு. இல்லைன்னா உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டி போக வேண்டியதா இருக்கும். கட்டாயமாக நானே கூட்டின்னு வந்துடுறேன் சார். இப்போ நீ வரப்போறியா இல்லையா? காத்தால எங்கள் அப்பா வந்துச்சுன்னா மறக்காமல் வர சொல்லிடு. வாடா. ஏய் நீங்க வர, போய் கதவை இழுத்து மூடிட்டு படு. வாடா. வீட்டுக்கு போறேன்பா. ஏன்பா? இல்லை அந்த ஃபாரஸ்ட் காரனை தூக்கி போட்டு ஓடியாரப்பா. உன்னை எப்படி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னான். ஒரு வேளை என் பையனை கூட்டு போனாலும் கூட்டு போயிடுவான். நான் வர்றேன்ப்பா. நில்லுப்பா. அண்ணா 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 வாங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ எதுக்கு தேவையெல்லாம் போயிதுங்கிற? இல்லை வேடிப்பா, நாங்களாம் இருக்கிறோம்ல. சரி சரியில்லை, அவன் கல்யாணம் 8 நாள் தான் ஆகுது. உட்கார். நான் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வாட்டி வீட்டுக்காக போயிட்டு வந்தா நிம்மதியாக இருக்கும். இதில் மருந்து பருத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த புடி கப்பு கப்பு 4 இழு. பாரசுக்கார பையனை கூட்டு போயிட்டானா என்ன? நாளை காலைல முதலாளியை கூட்டு போய் பையனை கூட்டு வர வேண்டியதுதான். எங்க அத காணோம்? அது வரலைங்களா சார்? வண்டியில தாம்மா இருக்கான். சட்டை இல்லாம கூட்டு போயிட்டேன்ல, உன்னை சட்டை எடுத்துட்டு வர சொன்னான். நான் வரல. நீ சட்டையை கொடுத்துட்டு வந்துருமா, புரிஞ்சுதா? போ. போலாமா? வா. வா. எங்க சார் வண்டியவே காணோம்? நான் வரல.
அங்க பாருமா, வண்டி நிக்குதா? வா. என்ன உன் புருஷனை தேடுறியா? ஆமாங்க சார். அவனை ஒன்றா நாங்கள் மூழ்கிற மாட்டோம். வயசு என்ன? உன்னை தான் கேட்குறேன், வயசு என்ன? 5 வயசுங்க சார். போய் இந்த திட்டு பையன் தான் உனக்கு கிடைச்சானா? எங்க அத்தை பையங்க சார். அத்தை பையன். காலையில அவங்க அப்பா வந்த உடனே விட்டுறேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். ஆமாங்க சார். அதுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டான். தப்பிச்சிட்டானா? இப்பதான் வண்டியில இருக்கிறான்னு சொன்னீங்க. வண்டியில தான் இருக்கான். தப்பிக்க பார்த்தான், கோவத்துல 2 தட்டு தட்டினேன், செத்து போயிட்டான். செத்துட்டாரா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி கொண்டு வந்து கொன்னுட்டீங்களே. ஐயோ ஐயோ கடவுளே, அட பாவிங்களா. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண போறீங்க? தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க. அவரை என்ன பண்ண போறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவரை விட்டுருங்க. சுடாதீங்க, சுடாதீங்க, இவன் புருஷன் அடையாளம் காட்டுறதுக்கு தான் இங்கே வந்தேன். மீறி எங்கள் பேச்சை கேட்கலன்னா இவன் நக்சரன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தையே உள்ள தெளிவோம். ஜாக்கிரதை. நீ வேற சின்ன பொண்ணா இருக்க, அடுத்து ஒரு கல்யாணம் கூட கட்ட முடியாது. புரிஞ்சுதா? எந்திரி. சுடாதீங்க.